சேரன் மகாதேவியில் திராவிடர் விடுதலைக் கழகத்தின் மாற்றத்திற்கான வாழ்வியல் பரப்புரை பயணம். ஜாதியில் திருமணம், மதத்தில் பார்ப்பனியம், வாழ்வில் மூடநம்பிக்கை, தடையை உடைப்போம் என வலியுறுத்தி பிரச்சாரம். சேரன் மகாதேவி, ஆகஸ்ட் 9. திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் நடத்தப்பட்டு வரும் ஜாதியில் திருமணம், மதத்தில் பார்ப்பனியம், வாழ்வில் மூடநம்பிக்கை, தடையை உடை என்ற முழக்கத்துடன் கூடிய மாற்றத்திற்கான வாழ்வியல் பரப்புரை பயணம் இன்று சேரன் மகாதேவியை வந்தடைந்தது. சமூகத்தில் நிலவி வரும் சாதிய வேறுபாடுகள், மதத்தின் பெயரால் நிலவும் பார்ப்பனிய சிந்தனைகள் மற்றும் மூடநம்பிக்கைகளுக்கு எதிராக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பரப்புரை பயணம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருச்சி, நாகர்கோவில், பேராவூரணி ஆகிய 3 முனைகளில் இருந்து புறப்பட்ட பரப்புரை பயண குழுவினர் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து சமூக மாற்றம், சாதி ஒழிப்பு, பகுத்தறிவு மற்றும் மூடநம்பிக்கை எதிர்ப்பு குறித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று சேரன் மகாதேவி பழைய பேருந்து நிலையத்திற்கு பரப்புரை பயணம் வந்தடைந்தது. அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் திராவிடர் கழக சேரன் மகாதேவி ஒன்றிய செயலாளர் சேகர், பகுஜன் சமாஜ் கட்சி பொருளாளர் சிவராஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த அழகேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பரப்புரை பயண குழுவினரை வரவேற்றனர். பரப்புரை பயணத்தின் பிரச்சார செயலாளர் பால் பிரபாகரன், தலைமை குழு உறுப்பினர் கோவிந்தராஜ், பயணக்குழுவை சேர்ந்த கிருஷ்ணன், மாவட்ட தலைவர் பால்வண்ணன் மற்றும் கலை நிகழ்ச்சி பாடகர் சித்திரை சீனன் உள்ளிட்டோர் பங்கேற்று பொதுமக்களிடையே கருத்துக்களை எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சியில் சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதன் அவசியம், சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவித்தல், மதத்தின் பெயரில் நிலவும் பார்ப்பனிய ஆதிக்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்தல், அறிவியல் சிந்தனையை வளர்த்தல், மூட நம்பிக்கைகளை ஒழித்தல் உள்ளிட்ட பல்வேறு கருத்துகள் வலியுறுத்தப்பட்டன. மேலும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பாடல்கள் மூலம் சமூக மாற்றத்திற்கான கருத்துகளும் பரப்பப்பட்டன. 3 முனைகளில் இருந்து தொடங்கிய இந்த பரப்புரை பயணம் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளது. இறுதியாக காரைக்குடியில் பயணம் நிறைவு. சாதியை ஒழித்து சமத்துவ பணி செய்வவர் தந்தை பெரியார். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சமூகத்தில் பாடம் எடுத்தவர் தந்தை பெரியார். பெண்ணடிமை மனிதனே முதுவரைதானே, அவர்களுக்கெல்லாம் தலைவரான எங்கள் பெரியார் தமிழர்களின் விடுதலைதானே. மாநிலத்தில் நான்காக தந்தை பெரியார் மனிதனே முகவரிதானே, அவர்களுக்கெல்லாம் தலைவரான எங்கள் பெரியார் தமிழர்களின் விடுதலைதானே. ஒரு நீண்ட பரப்புரையை தொடங்கி வருகின்ற 12ஆம் தேதி காரைக்குடி நினைவிழா மாறி நடத்திருக்கிறது. என்னுடைய பரப்புரை பயணம் என்பது நீங்கள் எல்லாம் மானமுள்ள மக்களாக, அறிவுள்ள மக்களாக
பகுதியில் உள்ள மக்களாக வாழ வேண்டும் சொல்லிதான் பரப்புரை பயணத்தை நாங்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். தோழர்களே, இந்த நாட்டிலே இருவரும் தலைவர்கள் தான் இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவருடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபட்ட தலைவர்கள். ஒரு நாணயத்தில் இரு பக்கங்களாக தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும். இந்த இருவரும் தலைவர்கள் மட்டும் இந்த மனிதனை பிறந்திருக்காவிட்டால் நாம் எல்லாம் இன்னும் படிக்காத மக்களாக பாமர மக்களாக இருந்திருப்போம். எனவே அந்த தலைவர் பற்றிய இந்த பரப்புரைகளை புரட்சியாளர் அம்பேத்கர் பற்றிய ஒரு பாடலை உங்களுடைய பாடுகின்றோம். அம்பேத்கர் அந்த மனித குலத்தை பெரியாரை அழிக்க பிறந்த வீரன், நெருப்பு வைத்த நூலன். மனித குலத்தை பிரிக்க மதத்தை அழிக்க பிறந்த வீரன், நெருப்பு வைத்த நூலன். பிரச்சனைகளை எடுத்து மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து அந்த மாநாட்டிலே அதற்கான தீர்வை நோக்கி போராட்டங்களை வைத்து அந்த மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுத்திருக்கிறது திராவிட விடுதலை கழகம். ஏற்கனவே மாணவர்களுடைய கல்வி உரிமைக்காக, மாணவர்களுடைய வேலை வாய்ப்பிற்காக இவ்வாண்டு 14வது ஆண்டை தொடங்குகிற இந்த நாளில் மக்களுக்கான இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் அறிவியல் மனப்பான்மையோடு அவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில்லை என்ற குறைபாட்டை அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்காக இந்த மாற்றத்தை நோக்கிய இந்த வாழ்க்கையை பலப்படுத்தும் இடத்தை திராவிட விடுதலை கழகம் முன்னிறுத்தினார். சோழர் குளப்பூர் முனியவர்களுடைய தலைமையிலும் சோழர் விடுதலை ராஜேந்திரனுடைய வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற இந்த திராவிட விடுதலை கழகம் மக்களின் பிரச்சனையை முன்னெடுத்து மக்களுக்கான ஒரு இயக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் பல்வேறு சாதனைகளை செய்து காட்டியிருக்கிறார். அரங்காவல குழுவி கடந்த ஆண்டுகளில் ஆண்கள் மட்டுமே வேலைக்கு சேர முடியும். இந்து சமய அறநிலையத்துறை என்று இருக்கிறது. அந்த அறநிலையத்துறையில் ஆண்கள் மட்டும்தான் வேலைக்கு சேர முடியும், பெண்கள் வேலைக்கு சேர முடியாது என்கிற நிலை இருந்தது. அதை உடைத்து காட்டியவர் தோழர் குளப்பூர் அவர்கள். இந்த தமிழ்நாட்டில் கூடிய இந்த பெண்கள் இந்த அறநிலையத்துறையிலே வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இங்கு இருக்கிற திராவிட விடுதலை கழகம் அந்த சட்ட போராட்டத்தினால் பெற்றுக் கொடுத்திருக்கிற உரிமை என்கிற அந்த முன் செய்தியோடு இந்த நிகழ்ச்சியை இப்போது நாங்கள் தொடங்குகிறோம். எங்களுடைய இந்த 3வது நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர் அன்புக்கிணை தோழர் அழகரசன் அவர்களை தொடங்கி வைத்து உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். சேரன் மகாதேவி பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த திராவிட விடுதலை கழகத்தின் சார்பாக பரப்புரையாற்ற வந்திருக்கும் பால் பெருமாள் அவர்களே, மண்ணின் மைந்தர் அத்தான் சேகர் அவர்களே, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அத்தான் சிவராஜ் அவர்களே மற்றும் முன்னணி பொறுப்பாளர் அவர்களே, இந்த பரப்புரையை இங்கு நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்துள்ளார். அதை மரமாக ஏற்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திராவிட கழகத்தை சார்ந்த தோழர் சேகர் அவர்கள் இப்போது இந்த பயணத்தினுடைய வருகையை வாழ்த்துறையாக இங்கே உரையாற்றலாம். அனைவருக்கும் வணக்கம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன இந்த அறிவு வார்த்தையை நம்ம மக்களுக்காக, இன்னும் அறியாமல் இருக்கிற மக்களுக்காக பிரச்சாரம் செய்து வருகின்ற இந்த தோழர்களுக்காக முதலாவது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இவர்கள்
கதை அதை உடை, ஜாதியில் திருமணம், மதத்தில் பார்ப்பனியம், வாழ்வில் மூடநம்பிக்கை என்ற தலைப்பில் இன்னும் 3 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 6, 12 முதல் 6 முதல் 12 வரை நாகர்கோவில் தொடங்கி காரைக்குடியில் நிறைவு பெற இருக்கிற இந்த பயணம் தற்பொழுது சேர்மாதேவியிலே பஸ் ஸ்டாண்டில் நடைபெற இருந்தது. முடியாத காரணத்தினால் பழைய பஸ் ஸ்டாண்ட் நடத்துகிறோம். இன்னும் வீரமநல்லூர், அப்படி ஆலங்குளம் போன்ற ஊர்களில் பரப்புரை செய்ய வேண்டியது இருப்பதால் அவர்களோட பயணம் வெற்றிகர வாழ்த்துகிறேன் திராவிட கழகத்தின் சார்பாக. நன்றி. தோழர்களே, தோழர் குலசுப்ரமணிய அவர்கள் தலைமையில் இருக்கிற இந்த திராவிட விடுதலை கழகம் மத்திய அரசுடைய வேலை வாய்ப்புகளில் தமிழ்நாடு திராவிட விடுதலை கழகம் தான் உங்கள் மத்தியிலே அறிவியல் மனப்பான்மையோடு உங்களுடைய வாழ்வுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த பரப்புரையை மேற்கொள்கிறது. எங்களுடைய பரப்புரையினுடைய நோக்கத்தை விளக்கி கழகத்துடைய சொற்பொழிவாளர் தோழர் கணபதி அவர்கள் உங்கள் மத்தியிலே இப்படி உரை நிகழ்த்துவார். தடி சற்று நடுங்கக்கூடும், உள்ளத்தின் புறத்தினிலே நடுக்கம் இல்லை, தோன்ற வரும் வடிவினிலே நடுக்கம் தோன்றும், துவளாத கொள்கையிலே நடுக்கம் இல்லை, வான் தவழும் வெண்மேக தாடி ஆடும் வளமான சிந்தனைக்கோர் ஆட்டமில்லை, ஆன்றவிந்த பெரியார்க்கும் பெரியார் எங்கள் ஐயாவுக்கிணை அவரே மற்றோர் இல்லை, ஆரியத்தின் கோரப்பிடியில் சிக்கி சாதியத்தின் சாக்கடையில் மூழ்கி கிடந்த இந்த இன மக்களை தொட்டு தூக்கி மான அறிவூட்டி தமிழர் என்ற முகவரியை தப்பில்லாமல் எழுத செய்தவர் தந்தை பெரியார். தோழர்களே, நாங்கள் செய்யக்கூடிய பரப்புரை என்பது அத்தினை வெளிநாடு ஆண்டவனை நம்பி அழிஞ்சதே நம்ம நாடு, இவன் கண்டுபிடிச்சதெல்லாம் மொட்டை. இது மட்டுமா? கம்ப்யூட்டர்ல ஜோசியம், இன்டர்நெட்ல ஜாதகம், கம்ப்யூட்டர்ல ஜோசியம், இன்டர்நெட்ல ஜாதகம், இமெயில வழிபாடு எப்படி முன்னேறும் நம்ம நாடு, இமெயில வழிபாடு எப்படி முன்னேறும் நம்ம நாடு, கம்ப்யூட்டர்ல ஜோசியம். பக்தி போத மட்டும் இவனுக்கு கலையல, கம்ப்யூட்டர்ல ஜோசியம், இன்டர்நெட்ல ஜாதகம், கம்ப்யூட்டர்ல ஜோசியம், இன்டர்நெட்ல ஜாதகம், இமெயில வழிபாடு எப்படி முன்னேறும் நம்ம நாடு, இமெயில வழிபாடு எப்படி முன்னேறும் நம்ம நாடு, கம்ப்யூட்டர்ல ஜோசியம்.